Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு நாம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நமக்கு சில வேளைகளிலே நம்பிக்கை இழந்த நேரங்களில் என்ன தேவை என்று அறியாமல் இருப்போம். எதையாவது ஒன்று இழந்திருக்கும் பொழுது இந்த நேரத்திலே என்ன தேவை என்பதை நாம் அறியாமல் இருப்போம். சில விஷயங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்திலே நமக்கு என்ன தேவை என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். சில காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கும் பொழுது நாம் அதை எப்படி நாம் மேற்கொள்வது என்று சில வார்த்தைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதுதான் வெளிச்சம். அது எந்த வெளிச்சம் என்றால் வேதமே வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தான் தேவை. சில காரியங்களுக்கு ஆறுதலான வார்த்தை தேவை. சில காரியங்களுக்கு இழந்தவைகளுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை தேவை. ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை தேவை. அந்த வார்த்தை தான் வேதத்தில் இருக்கிற வெளிச்சம். வேதமே வெளிச்சம். சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தையானது ஏற்ற நேரங்களிலே வைக்கப்பட்ட பொற்பழங்கள் வெள்ளித்தட்டிற்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டுமா? இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எழுந்து கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீதம் 43 அதிகாரம் 3 வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய ஜெபமாக கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வேண்டுதலாக எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம் என்னைக்காவது இப்படி ஜெபித்திருக்கிறோமா? இனி நம்முடைய ஜெபங்களில் இருக்க வேண்டிய முக்கியமான வசனம் இதுதான். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தும். அல்லேலூயா. உடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்புங்கன்னு கேட்க போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே உடைய வெளிச்சத்தை எனக்கு கொடுங்கப்பா. நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. நிறைய சிஎஸ்சி ஆலயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு போவோம். பஸ்ல போகும்போது, வாகனங்கள்ல போகும்போது வெளியிலே வசனங்கள் எழுதி போட்டிருப்பார்கள். சோர்ந்து போய் அந்த பக்கம் போகலாம். ஆண்டவர் சொல்லுவார், உன் வெளிச்சத்தை அனுப்புவாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது அழகா சொல்லியிருக்கிறாரு. உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உங்களுடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உங்களுடைய வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போகும். அந்த வார்த்தையும் அந்த வெளிச்சம் தான் நம்மளை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகும். ஆமே. அதை நம்ம எதிர்பார்க்கணும் ஆண்டவரிடத்துல. ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு போகணும். ஆவியானவர் என்ன பேசுவார், இந்த வாரத்துக்கு தேவையான வெளிச்சம் என்ன என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் போக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் அவருடைய வெளிச்சம். உடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பியவரும், உடைய சத்தியத்தை அனுப்பியவரும். ஆண்டவரே, நான் இந்த வேலைக்கு போகலாமா? இந்த வேலை கர்த்தர் கொடுக்கிற வேலைதானா? இந்த திருமண காரியங்கள் கர்த்தர் கொடுக்கிறது தானா என்று நாம் அவரிடத்தில் எதிர்பார்த்து போகும் பொழுது ஒரு வெளிச்சத்தை அவர் உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு திருமண காரியங்கள் எல்லாம் கூடி வர வேண்டும் பொழுது அந்த சமயத்தில் நான் இந்த காரியம் கர்த்தருடையது தானா என்று சொல்லி நான் பெண் பார்க்க போகும் பொழுது நான் செவித்து விட்டு, ஆண்டவரே ஒரு அடையாளத்தையும் ஒரு அற்புதத்தையும் எனக்கு காட்டுங்க, உங்களுடைய வார்த்தையின் மூலமா உறுதி பண்ணுங்க என்று சொல்லி நான் வந்தேன். எனக்கு ஆண்டுடைய வார்த்தை, அந்த ஆண்டிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை, வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூடியிருந்து பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருந்தார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் பெண் பார்க்க சென்ற வீட்டிலும் அதே வாழ்க்கை, அதே வாக்குத்தத்தம், ஆண்டின் வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் அனுப்பினார். திருமண வாழ்க்கை கூடி வந்தது.
இந்த வார்த்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். திருமணம் நடந்து 11 ஆண்டுகளாக தேவன் நடத்தி வருகிறார். எங்களை பிள்ளைகளோடு கூட ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நியமிக்கிற காரியங்களிலே ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு அனுப்புவார். சத்திய வசனத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, உங்களுடைய வெளிச்சத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் அனுப்பியர். அவைகள் என்னை நடத்தி பரலோகத்துக்கு நேராக மட்டுமல்ல, அங்கேயும் நடத்துமோ, அதற்கு நேராகவும் நடத்துமோ. இந்த பூலோக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாழ்வியலுக்கும் அந்த வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். நீங்கள் எந்த வேலை செய்கிறவராக இருந்தாலும், ஆண்டவரே இன்னைக்கு தேவையான வெளிச்சத்தை அனுப்புங்கன்னு சொல்லி கேளு. ஞானத்தை கொடுங்கன்னு கேளு. அந்த வெளிச்சமும் சத்தியமும் உங்களை நேராக நடத்தி செல்லும். சரியான பாதையை நடத்தி செல்லும். உங்களுடைய செபத்தில் இந்த வசனத்தை நிச்சயமா சேர்த்துப்பீங்க, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, பரலோக ராஜாவே, உம்மிடத்தில் வெளிச்சம் உண்டானவரே, உரியான தேவன் எங்களிடத்தில் வந்து எங்களை நடத்துவீர். உடைய பிள்ளைகள் கேட்கிற ஒரே வார்த்தை, உடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியர். ஒவ்வொருவருக்கும் அனுப்பியர். அவர்களை நடத்தும். நீர்தாமே எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய சத்தியத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.